வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு இன்வெர்ட்டர் போர்டுன்னு கூட சொல்லலாம். நாம் இதில் ஒரு 12 வோல்ட் டிசி கொடுத்து 230 வோல்ட் ஏசி எடுக்கலாம் அல்லது 230 வோல்ட் டிசி எடுக்கலாம். இதில் நம்ம 2 மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கோம். IRFZ44N 2 மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எந்த ஒரு மாஸ்பெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, HF டிரான்ஸ்ஃபார்மர், ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர். இந்த இடத்துல ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஐசி ஒரு பல்ஸ் வித் மாடுலேட்டர். இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். SG3525 அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். 24 எதாக இருந்தாலும் இருக்கலாம், யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல 2 இண்டிகேட்டர் இருக்குது. இந்த ஒரு எல்இடி இருக்குது, பவர் ஆன் இண்டிகேட்டர். இது ஓவர்லோடு இண்டிகேட்டர். அதாவது அதிகமாக இதுக்கு லோடு கொடுத்துட்டோம்னா இன்வெர்ட்டருக்கு உடனே அந்த இண்டிகேட்டர் எரியும். இந்த இன்வெர்ட்டருடைய பவர் 150 வாட்ஸ். 150 வாட்ஸ் நீங்கள் அது நீங்கள் என்ன லோடு கொடுக்குறீங்களோ அதில். இப்போ 150 வாட்ஸ் அப்படின்னா நான் 75 வாட்ஸ் அல்லது 80 வாட்ஸ் லோடு கொடுக்கலாம் தாராளமாக. அதாவது 4 எல்இடி டியூப்லைட் யூஸ் பண்ணலாம். டியூப்லைட் உங்களுக்கு தெரியும், லைக் திஸ். நான் இங்கே வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு டியூப்லைட். ஓகேவா? இந்த டியூப்லைட் யூஸ் பண்ணலாம். ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு கம்பெனி பிலிப்ஸ். இது 22 வாட்ஸ் டியூப்லைட் இருக்குது. 4 அடி டியூப்லைட், 2 டியூப்லைட் யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக நான் இப்போ யூஸ் பண்ணுறது. ஆனால் நீங்கள் எத்தனை யூஸ் பண்ணலாம்? 8 யூஸ் பண்ணலாம். 8 டியூப்லைட் போடலாம் அல்லது 4 டியூப்லைட். இதனுடைய பவர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பேட்டரியோட பேக்கப் பொறுத்து இருக்குது. நான் இப்போ ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு 12 வோல்ட்டு 7 ஆம்பியர் பேட்டரி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்துக்கலாம். ஸோ 150 வாட்ஸ் லோடு எப்படி இருக்கோ நீ கொடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு 7 வாட்ஸ் பல்ப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 பல்ப் யூஸ் பண்ணலாம். இது 22 வாட்ஸ். அதனால் நான் 2 யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 4 தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் டிரான்ஸ்ஃபார்மரோட சைஸ் கொஞ்சம் எப்பவும் பெருசாக இருக்கும். இந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதனுடைய காஸ்ட் 390 ரூபா வரும். 390. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாத்துலேயுமே இந்த பவர் இன்டர்ப்ரஷன் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த போர்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணாலும் ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம். 2 மொபைல் ஃபோனு கூட தாராளமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு சால்ட்ரிங் அயன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஏற்கனவே 5 பிட் அயன் நான் சொல்லியிருக்கேன். 5 பிட் அயன் இருக்கும். மொத்தம் 6 பிட்டு வரும். அதில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கும். 60 வாட்ஸ் பவர் இருக்கும். 60 வாட்ஸ் பவர் இருக்கும். அதில் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் தகுந்த பிட்டு அதில் இருக்கும். இப்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும், லைக் திஸ். இந்த மாதிரி அயன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இதில் இருக்குது. 60 வாட்ஸ் இதில் பிட்டு. இதில் ஆல்ரெடி பிட் இருக்குது. அது இல்லாமல் ஒரு 5 பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இந்த அயன் 450 காஸ்ட் வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இந்த அயன் தான் யூஸ் பண்ணணும். வேறு அயன்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். யூஸ் பண்ணிங்கன்னா அது வேறே மாதிரி இருக்கும். அதனுடைய எடுக்கிற இனிஷியல் ஆம்பியர் கரண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். பட் இதில் இந்த அயனில் உங்களுக்கு ஒரு ரெகுலேட்டட் பவர் சப்ளை இருக்குது. ஒரு டிம்மர் சர்க்யூட், கிட்டத்தட்ட ஒரு டிசி சர்க்யூட் அதுக்குள்ளே இருக்குது. அதில் செராமிக் டியூப் ஹீட்டர் இருக்குது. ஓகே, அதனால் இந்த டைப் அயன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? வேறு எந்த அயன் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, சரி. இப்போ என்ன பார்த்தா தெரியுது? இதில் பார்த்தா தெரியுது 2 ஹீட்ஸிங், 2 மாஸ்பெட் இருக்குது. இதில் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த இடத்துல 4 டயோடு இருக்குது. இதில் அவுட்புட் ஏசி தான் வரும். வேணும்னா டிசி எடுத்துக்கலாம். கன்வெர்ட்டர் சில அப்ளிகேஷனுக்காக. ஓகே, இந்த இடத்துல ஒரு சாக்கெட் இருக்கு இல்லையா? அந்த சாக்கெட் பவர் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக ஒரு சாக்கெட். பாருங்கள், நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன் ஒரு சாக்கெட் ஒன்று. நான் அதில் போய் கொடுத்துட்றேன். இது பவர் அண்ட் ஆஃப் ஒரு சாக்கெட். இதில் கொடுத்துருக்கு. ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பொசிஷனில் இருக்குது. ஓகே, இதில் 2 டெர்மினல் இருக்குது. இதில் பேட்ரி கிளிப்பு கொடுக்கக்கூடிய டெர்மினல்ஸ் இருக்குது. இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மைனஸ், பேட்டரியோட மைனஸ் கொடுத்துட்றேன். நான் வேணால் கொஞ்சம் இந்த பிக்சரை மினிமைஸ் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பேட்டரி. ஓகே, இதில் 12 வோல்ட் 72 ஆம்பியர் இருக்கும். இதில்
இந்த அவுட்புட்டில் 2 சாக்கெட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல சாக்கெட் இருக்கு இல்லையா, நம்ம 2 அவுட்புட் எடுத்துக்கலாம். பேரல் கனெக்ஷன் தான், ஒரே அவுட்புட் தான், 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துருக்கோம் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் இங்கே ஒரு சாக்கெட் ஒன்று இன்சர்ட் பண்ணுறேன். பவர் ஆஃபில் இருக்குது பாருங்கள். ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரு ஏசி சாக்கெட் பாருங்கள். இன்னொரு கனெக்டர், அதில் கனெக்டர் இப்போ 2 யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ 2 இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, அவுட்புட்டில் இருக்குது. இது ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இப்போ ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆன் பண்ணேன்னா இந்த இண்டிகேட்டர் லைட் எரியும். இதில் அவுட்புட் வரும், ஏசி வோல்ட் வரும். லோடு ஏதாவது கொடுத்துருக்கோமா அப்படின்னு கேட்டால் இதில் எந்த லோடுமே கொடுக்கல. இப்போ நான் ஆன் பண்ணலாம். ஓகேங்களா. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது பவர் ஆன் பண்ணி இந்த இடத்துல அவங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லி. இந்த போர்டோட காஸ்ட் வந்து 390 ரூபா வரும். இந்த சுவிட்சு வித்து சாக்கெட் எவ்ரிதிங் ஒரு பாக்ஸ்லேயே வந்துடும் கம்ப்ளீட்டாக. உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம், ஈஸியாக இருக்கா கொடுக்கலாம். ஒவ்வொரு சர்வீஸ் சென்டர்லேயும் இது அவசியம் தேவை. ஒரு சிம்பிளாக இந்த பேட்ரி இருந்தால் போதும். கரண்ட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு 2 7 வாட்ஸ் அல்லது 5 வாட்ஸ் என்ன பல்ப் யூஸ் பண்ணுறீங்களோ, எல்இடி பல்ப் யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் இது வரும், பக்காவாக இருக்கும். இந்த பேட்டரியே போதுமானது. லெட் ஆசிட் பேட்டரி. இந்த லெட் ஆசிட் பேட்டரி எடுத்துகிட்டு லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லையா லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். லித்தியம் அயன் பேட்டரிங்கிறது நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் சீரியஸ் அண்ட் பேரலல் அப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். அது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ஒரு பேட்டரி மேக் பண்ணலாம், நாம் இதே போர்டில் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இவ்வளோ பெரிய பேட்டரி தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதில் சார்ஜிங் சர்க்யூட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோ, திறந்து பாருங்கள். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சில இம்பார்ட்டன்ஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். குறிப்பாக சீரியஸ் ரெகுலேட்டர், அது ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்டர், ஓவர் லோடு ப்ரொடெக்டர், இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம். இந்த மாதிரி சர்க்யூட்ஸ் பார்க்குறதுனால நம்ம எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட நாலேஜை நம்ம டே பை டே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், அப்கிரேட் பண்ணிக்கணும். அப்கிரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நாம் இப்போ போய் சீரியஸ் ரிலேட்டட் பவர் சப்ளை பார்க்குறதோ இல்லை ட்ரபிள் ஷூட்டிங் பார்க்குறதோ நோக்கம் இல்லை. ஆனால் அந்த சர்க்யூட் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் அந்த டிரான்சிஸ்டர் வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு. மறக்காமல் ப்ரீவியஸ் வீடியோஸ் 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இன்வெர்ட்டர் 150 வாட்ஸ். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில் நுணுக்கங்களை மிக எளிமையான முறையில் நீங்களும் கற்றுக்கணும், நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், பைபாட் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், ஆல் எஸ்எம்பிஎஸ் அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ், ஃபைனலாக யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட். எல்லாமே இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். எல்லாமே மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். எல்லாமே 30 நாள் ட்ரைனிங் வரும். எல்லாமே ஆன்லைன் ட்ரைனிங் வரும். ஆன்லைன் ட்ரைனிங் வரதுனால யார் வேணால் பயிற்சி பெற முடியும். ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. படிப்பு அவசியம் இல்லை, ஆனால் படிப்பு இருந்தால் நல்லது. ஸோ ஆன்லைன் ட்ரைனிங்காக இருக்கனால உங்கள் இடத்துலையே உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை ஒவ்வொரு நாளும் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் மேற்கொண்டு இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் பற்றிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ நான் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஆன் பண்ணி எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்க போகிறோம். வித்தவுட் லோடாக இருக்குது இல்லையா. அப்போ இந்த இடத்துல 4 டயோடு யூஸ் பண்ணியிருக்கனால இதில் என்ன அவுட்புட் வரும்னா டிசி வோல்ட் வரும். எவ்வளோ வோல்ட் வரும் செக் பண்ணி பார்க்கலாமா. நான் ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இந்த மல்டிமீட்டர் இந்த பவர் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த மல்டிமீட்டரோட விலை வந்து 450 வரும். இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கும், லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், வாங்காத கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. இந்த மீட்டரில் வந்து ஓம்ஸ் ரேஞ்ச் எப்படி அளக்கிறது, தென் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி செக் பண்ணலாம், கன்டினியூட்டி ரேஞ்ச் எப்படி செக் பண்ணலாம், ஏசி வோல்ட் ஹையர் லோயர், அதேமாதிரி டிசி வோல்ட் ஹை வோல்டேஜ் லோயர் வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறது, எல்லாத்துக்கும் மேலே ஆம்பியர் எப்படி செக் பண்ணுறது, போத் ஏசி டிசி ஆம்பியர் எப்படி செக் பண்ணுறது, இது பண்ண முடியும். கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ 20 to 200 எம்எஃப்டி வரைக்கும் அந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணுவோம். கெப்பாசிட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம நாலேஜ் நம்ம டெவலப் பண்ண முடியும். சர்க்யூட்டில் நாளைக்கு ஃபியூச்சரில் வந்தால் ஃபால்ட் அட்டன் பண்ண முடியும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் வந்து 450 வரும். ஓகேங்களா. தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். ஓகேங்களா. சரி, இப்போது இதில் இப்போ நான் வந்து ஒரு மல்டிமீட்டர் ஆன் பண்ணியிருக்கேன்.
இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 00 இருக்குது. நான் வந்து ரேஞ்சில் வந்து மாற்ற போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து டிசி வோல்ட்டு 1000 வோல்ட் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டேன். ஏன் 1000 வோல்ட் டிசி ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டேன்னா, வித்தவுட் லோடாக இருக்கிறதுனால, வித் லோடுனா 230 வோல்ட், அது கம்மியாக 200 வோல்ட் வரலாம். வித் லோடுங்கும் போது அதிகமாக வரும், 350 வோல்ட்டு கூட வரும் கண்டிப்பாக. ஏன்னா அது ஒரு ஹெச்எஃப் அவுட்புட். ஓகே, 50 க்ளோஸ் சைக்கிள்ஸ், 50 க்ளோஸ் சைக்கிள்ஸ், 50 சைக்கிள்ஸ். 50 சைக்கிள்ஸாக இருந்தால் அது லோ ஃப்ரீக்வன்சி, அதுதான் ஈக்குவல் டு சைன் வேவ். இது வந்து ஸ்கொயர் வேவ் இந்த இன்வெர்ட்டர். அதனால் இந்த இன்வெர்ட்டர் கொடுக்குற லோடு எல்லாமே இண்டக்டிவ் லோடு இருக்கணுமா இல்லை ரெசிட்டிவ் லோடு இருக்கணும்னா ரெசிட்டிவ் லோடு தான் இருக்கணும். எல்இடி பல்பு, எஸ்எம்பிஎஸ் இந்த மாதிரி இருக்கணும். இந்த குண்டு பல்பு இல்லைனா ஃபேன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதனால தான் சால்ட்ரிங் அயன் கூட என்ன சொன்னேன், இந்த 5 பிட் அயன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு அயன் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம எதாவது வச்சுருந்தா சால்ட்ரணும், வேறு 10 வாட் 25 வாட் இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணிடுறேன். இப்போது பவர் ஆன் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இந்த இடத்துல பல்ப் எரிஞ்சிட்ருக்கா, இண்டிகேட்டர் பவர் ஆன் பண்ணிட்டு. இப்போ இந்த அவுட்புட் சாக்கெட்டில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு செக் பண்ணலாம். டிசி ரேஞ்சு செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல டிசின்னு வந்துட்டுருக்கு. ஓகேவா? சரி, இதில் பார்க்குறேன் 362 வோல்ட் வருது. 362. பாருங்கள், இந்த சாக்கெட்லேயும் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம். இதுலேயும் 362 வோல்ட்டு. ஓகேவா? ரெண்டுலேயுமே பேரல் கனெக்ஷன் தான். ஓகேவா? வருது. சரி, இப்போ லோடு கொடுத்து பார்க்கலாம். நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு லோடு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 டியூப்லைட் இருக்குது, என்கிட்ட வச்சுருக்கேன். இப்படி கிராஸாக இருக்கட்டும். இந்த இடத்துல ஒரு டியூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு டியூப் 22 வாட்ஸ் 2 கொடுத்துருக்கேன். 22 வாட்ஸ் 2 கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த பல்ப்பு இடம் இல்லை இருக்குது. ஓகே, இப்போ 2 டியூப் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் பவர் ஆன் பண்ணுறேன். இப்போது பாருங்கள், ரெண்டுமே எரியுது, ரெண்டுமே பக்காவாக எரியுது. 2 டியூப் லைட்டு. நான் கொடுத்துருக்குது 12 வோல்ட்டு 7 ஆம்பியர். ஓகேவா? இப்போ நான் வேணுன்னா அதில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஒரு வீட்டுக்கு தேவையான சஃபிஷியன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். 22 வாட்ஸு 2 டியூப் லைட் யூஸ் பண்ணலாம். பேட்டரியோட பேக்கப் பொறுத்து நாம் இதில் வந்து 7 ஆம்பியர் இருக்குது. ஒருவேளை இதில் அப் டு 40 ஆம்பியர் வரைக்கும் நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 4 மணி நேரம் 6 மணி நேரம் இது எரியும். இதையே நம்ம இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம சோலார் பேனல் யூஸ் பண்ணிட்டோம்னா, ஒரு பேனல் சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்குது. அதை பற்றி அடுத்தடுத்த காம்பினேஷன் நான் உங்களுக்கு வீடியோ தரேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அல்லது உங்கள் கடைக்கு நீங்களே ஒரு சோலார் பேனலை இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று அசம்பிள் பண்ணி பார்த்தா தான் கஸ்டமருக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது நீங்கள் அசம்பிள் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே, சரி, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டியூப் லைட்டை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். வோல்ட் வித் லோடு எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்கலாமா? வித் லோடு 2 பல்ப் இருக்குது. ஒன்று மட்டும் லோடு இருக்கட்டும். ஓகேவா? ஏன்னா 2 ஒரே சாக்கெட்டில் கொடுக்க முடியாது, வோல்ட் அளக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் முடியுமா பார்க்கலாம். இல்லை, முடியல. ஓகே, ட்ரை பண்ணலாம். பவர் ஆன் பண்ணிடுறேன். ஓகே, 2 டியூப்லைட் இருக்குது வித் லோடு. ஓவர் பிரைட்டாக இருக்கனால கொஞ்சம் கஷ்டம் அந்த ரீடிங்ஸ். மல்டிமீட்டரில் பார்த்துக்குங்க. நான் வோல்ட் அளக்கிறேன். டிசி வந்து 1000. முதல் அளக்கும்போது 350 வோல்ட்டுக்கு மேலே வந்துச்சு இல்லையா? நான் என்ன பண்ணுறேன், இப்போது வோல்ட் அளக்கிறேன். எவ்வளோ வருது? 178. பொலாரிட்டி மாற்றிருக்கேன், பொலாரிட்டி சரி பண்ணிக்கிறேன். ப்ளஸ் மைனஸ் எவ்வளோ வருது? 178 வோல்ட் வருது. 2 டியூப்லைட் லோடு கொடுத்ததுனால. ஓகே, நான் ஒன்று ஐசோலேட் பண்ணிடுறேன். இப்போ மறுபடியும் என்ன, ஒரு டியூப்லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஓகே, இப்போது வோல்ட் அளக்கிறேன். 185 வோல்ட் வருது லோடு கொடுத்துன்னேன். ஓகே, லோடு இல்லைன்னா நியர்லி 350 வோல்ட் வரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகே, சரி, ஒரு மொபைல் சார்ஜ் பண்ண முடியுமா இந்த ஒர்க்கில் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள்,
இங்கே ஒரு மொபைல் இருக்குது. மொபைலில் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது பவர் ஆஃப் பண்ணிடுறேன். பவர் ஆன் பண்ணுறேன். இப்போது காமிக்குது. சார்ஜ் ஏறுது. ஓகேவா? சார்ஜு பண்ணும் வேணால் ஆஃப் பண்ணிடலாம். அப்போது ஒரு எமர்ஜென்சி டைமில் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஒரு மொபைலும் நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு இன்வெர்ட்டர் 150 வாட்ஸ் இன்வெர்ட்டர் வித் லோட் வித்தவுட் லோடில் எப்படி வோல்ட் அளக்கிறது டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். இதனுடைய சர்க்யூட் டயக்ராம் பற்றிய டீட்டெயில்ஸ் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் வித் ஸ்கிமேட்டிக் டயக்ராமோட. அப்போ தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியும். இன்கேஸ் இதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் கூட எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் இருக்கும். மறக்காமல் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.